நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிக்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, நால்வர் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காய், கிருபைக்காக, இரக்கத்திற்காக உங்களுக்கு சோதர ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட பேச முடியாது கூட ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உங்கள் நாமும் உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதிகான மகிமெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாக இரக்கத்தினால் அவருடைய தயவு நாளில் நம்மளை என்ன செய்கிறார், வழிநடத்தி வருகிறார். இந்த நாள் வரை நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் ஒரு கவியை படிக்கிறேன், நீங்கள் என்னோடு சேர்ந்து படிங்க. கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கூமானை கையிலேந்தி கண்டேன் என் கண் கூளிர. கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கூளிர. பெத்தேலம் சத்திரம் முன்னணையில் பெத்தேலம் சத்திரம் முன்னணையில் உற்றோர்க்கு குயிர் தரும் உண்மையாம் என்ற ரட்சகனை கண்டே என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. தேவாதி தேவனை தேவசேனை தெய்வாதி தேவனை தேவசேனை ஓயாது ஸ்தோத்தரிக்கும் ஒப்பு நிகரற்றவனை கண்டே என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. கண்டேன் என் கண் குளிர. கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் இந்த பிறப்பின் பண்டிகை ஆசிரிக்கிற இருக்கிற நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக, அந்த பாலகனாகிய இயேசுவை நாம் சொல்லும்படியாக, அந்த பாலகனாகிய பிறப்பின் பண்டிகைகளுக்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அதே வசனத்திலே ஏசாயா 9:2ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லி பார்க்கமானால், நம்மளை போன்று பாவமாகிய பாவமுள்ள மக்களுக்காக, பாவங்களை போக்குவதற்காக, இந்த பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கும்படியாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த ஒளியை காணும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஒரு குமாரனாய் வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த குமாரனாகிய இயேசுவை நாம் காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
இருக்கிற பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, நம்முடைய இருளிலான வாழ்க்கையில் ஒரு ஒளியாய் மாறும்படியாக, நம்ம இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும்படியாகவே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமானால், எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக உயிர்த்தார், இன்று அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்கள் எல்லாவற்றை மாற்றி நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அதிசயம் உள்ளதாய் காணப்படுகிறது, ஆலோசனை கர்த்தராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுதே அவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தன் தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனாகவே நம்மளை போல் ஒரு பாவமுள்ள மனிதர்கள் மத்தியிலே கிறிஸ்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இனி அவர் எப்படிப்பட்டவராய் வரப்போகிறார் அப்படின்னா, நியாயாதிபதியாக, நீதி செய்கிறவராக, ஒரு அரசராக என்ன செய்வார்? வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்துள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது 9:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்திலும் நீதியினால் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கத்துக்கும் அதில் சமாதானத்துக்கும் முடிவில்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இனி எப்படிப்பட்டவராய் வருவாராம்? ஒரு வருகையின் அடையாளமாய் காணப்படுகிறது. அந்த இரண்டாம் வருகையிலே தேவ தூதர்களை கொண்டு எக்கால சத்தத்தோடு அவர் திரும்ப வருவார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ளாக மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களிலும் கூட நம்முடைய உலக வாழ்க்கையானது ஒரு நாள் முடிந்து போகும். ஆனால் இந்த முடிந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து, ஒரு மரண இருளிலிருந்து நாம் கடந்து செல்லும் பொழுது அவருடைய வெளிச்சம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. ஒருவேளை இருளான வாழ்க்கையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். ஆனால் நம்மை பற்றி மீட்பை மற்றவங்க பெறணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக என்ன செஞ்சார்? அவர் மாதிரியை வைத்து போகிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே அவர் வாழும் பொழுது அநேகருக்கு அவர் என்ன செஞ்சாராம்? நன்மை செய்தவராய் காணப்பட்டார், அதிசயங்களை செய்தார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த முன்மாதிரியை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக, மற்றவரை இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று பார்த்தோமானால், நாம் சொல்லுவதில்லை மாத்திரமில்லை, நம்மளால் இயன்றதை செய்வதன் மூலம் கர்த்தரை நாம் என்ன செய்ய விடலாம்? இயேசுவை வெளிப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பாலகன் என்ன செஞ்சாரு? பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் எடுத்துக்கொள்வோம், ஏசாயா 7:14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே என்ன செஞ்சது? இந்த அவர் குமாரனாய் இந்த உலகத்தில் என்ன செஞ்சால் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அது ஒரு அடையாளமாய் என்ன செஞ்சிருது? முன்கூட்டியே என்ன செஞ்சார்? கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்யணும்? பேரிடணும் சொல்லப்படுது. இம்மானுவேல் என்று எப்படி பேருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எடுத்துக்கொள்வோமானால் மத்தேயு 1 இதுக்கான வார்த்தையை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான்.
இம்மானுவேல் என்பதற்கு தெய்வன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே தேவன் தன் குமாரனை அனுப்பியிருக்கிறார் நம்மளை மீட்பதற்காக, நம் பாவத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காகவே இந்த உலகத்திற்கே வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுத்திகரிப்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார். அதே போல் நம் பாவங்களை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அப்போ அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கூட அவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுகிற நாம் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திலே ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டு, இயேசுவே எங்கள் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் பிறந்து வாங்க, என் உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நாம் காத்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். ஒருவேளை இன்னைக்கு கூட நான் என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன செய்யலாம், அநேக நேரம் நீங்கள் நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் இயேசு நம்ம உள்ளத்திலே வந்தாரானால் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவும் போது அந்த பண்டிகை நமக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலே வந்து மனிதரோடு மனிதராக இருந்து என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் தன் ஜீவனை நமக்காகவே கொடுத்தார். அந்த பலியாகிய இயேசுவை ஒவ்வொரு நாள் நீங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான வாழ்க்கையை மாற்றி அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுகிற நாம் மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாய் இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாய் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க பார்க்கும் பொழுது அந்த இருளான வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் இவர்களுக்கு மாற்றினார் என்று சொல்லி அவர்களே சாட்சி சொல்லும்படியாகவே இந்த உலகத்திற்கு இயேசு என்ன செஞ்சார்? வந்தார். ஒருவேளை நாமும் அப்படிப்பட்டு இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சிகளை மற்றவர்கள் பார்க்கும்படியாக அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிறந்தார். அந்த பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடுகிற நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாய் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். ஹல்லேலூயா. அதே போல எடுத்துக்கொள்ளுவோம் லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். லூக்கா 2:7-14 வரை நாம் வாசிக்கிறேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளால் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. எங்கே ஒரு பணக்கார வீட்டிற்கு அவர் என்ன செய்யல? தெய்வதூதன் தேடி போகல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர்கள் மத்தியிலே தெய்வதூதன் கடந்து போறாரு. ஒருவேளை ஏழ்மையா இருக்கலாம், நீங்க ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை தேடி வருகிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லி கூட நம்மளை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டு இருந்தவர்கள். ஒருவேளை பகலெல்லாம் ஆடுகளை மேய்ச்சி இரவு நேரம் அவங்க என்ன செய்தாங்க? ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிற நேரம் தான் என்ன செய்தார்? கர்த்தருடைய தூதன் அவர்கள் மத்தியிலே வராரு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்ன உடனே அந்த இடம் முழுவதும் மகிமை அவர்களை சுற்றிலும் என்ன செஞ்சதா? பிரகாசித்ததா. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்பொழுது ஒரு பிரகாசம் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. அந்த பிரகாசத்தை யார் முதலாவது கண்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் மேய்ப்பர்கள் தான் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை ஏழ்மையான ஒரு சூழ்நிலை தான், மற்றவங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவங்க இருந்திருக்கலாம். ஆட்டு மந்தையில ஆடா என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்க படுத்து கொண்டு இருந்திருக்கலாம். அவர்களை தேடிதான் என்ன செஞ்சார்? தேவதூதன் போனா. ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்க இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல இருக்கலாம். என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, என்னை கேட்பார் யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அவர் உங்களை பார்த்து தேடி வருகிறார். இந்த பிறப்பின் பண்டிகையை காணும்படியாக, இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடும்படியாக இயேசு உங்கள் இல்லத்திலே தேடி வருகிறார்.
இருக்கிறார். அன்று தேவதூதர் ஆட்டு மந்தைகள் மேய்க்கிறவர்கள் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுதே அவருடைய பிரகாசம் அங்கே காணப்பட்டதே. இன்று நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுதே, இயேசு உங்களை தேடி வருகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றம் காணப்படுகிறது. அந்த பிரகாசத்தின் கரம் இறங்கும். ஹல்லேலூயா. அவர் பிரகாசிக்கிறவர். அப்போ இருளான வாழ்க்கையை மாற்றுவார். நம் இருளான வாழ்க்கை மாறும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்து அவருடைய இயேசுவின் பிறப்பை நாம் கொண்டாடுகிற நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கூட அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், அவர் உங்களை நோக்கி வருவார். அப்பொழுது நீங்கள் அந்த பிரகாசத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் மாத்திரம்தான் முடியும். ஒருவேளை மேய்ப்பனுடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் மாற்றி இருக்கலாம். அவர்கள் என்ன செஞ்சார்கள் பார்த்தீங்கன்னா, 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி முதலாவது இந்த நற்செய்தியை யாருக்கு சொல்லுகிறார்? ஆட்டு மந்தையை மேய்க்கிறவர்கள் மத்தியிலே தேவதூதன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் அவர் எப்படிப்பட்டவர்? சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. அந்த சமாதானம் நமக்கு வேண்டும் அப்படின்னா அவர் நம் இல்லத்திலே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அப்போ இந்த ஆட்டு மந்தை மேய்க்கிறவர்கள் மத்தியிலே தேவதூதன் காணப்பட்டார். இந்த நற்செய்தி அவர்களுக்கு சொன்னார். இன்று நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரம்தான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தை போக்கி உங்களை நித்திய வாழ்க்கையை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன், உங்களை ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். வல்லமுள்ள பிதாவாய் இருக்கிறார். சமாதான பிரபுவாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு தேவைப்படுகிறது சமாதானம் தான். அந்த சமாதானத்தை தருகிறதுக்காகவே அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அந்த சமாதானத்தின் தெய்வனை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்கிட்ட வரணும், நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம அவரை விட்டு விலகி போயிடுறோம். ஆனால் அவர் நம்மளை நோக்கி ஒவ்வொரு நாளும் வரைந்திருக்கிறார். நான் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்லுதாரே. உன் தாயின் கற்பத்தினை பிறக்கும் முன்னே நான் ஒரு பெயர் சொல்லி வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுதாரே. அவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளில் ஒரு பண்டிகை நாட்களிலும் கூட அந்த நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். நீங்களும் ஒரு பாவத்திலிருந்து அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றவர்களாய் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் சாட்சியாய் நீங்கள் வாழும்போது, மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது, மற்றவர்களுக்கு அந்த நன்மைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இம்மானுவேலாய் தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளை விட்டு ஒரு நாள் விலகாதவர், நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவன், நம்மளை என்றான ஒருபோது வெட்கப்பட்டு போவேன் என்று சொன்ன தேவன் நம்மளை ஒரு நாளும் மறவாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியின் பாத்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கும்போது அந்த உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலும் கூட எங்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளை நீங்கள் அற்புதமாக இந்த மாதத்தில் நீங்கள் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஆச்சரியமாக அதிசயமாய் கொண்டாடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இந்த நாளில் கூட நாம் தலைவணங்கி ஜெபிப்போமா? சோதர ஆண்டவரே, ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்காங்களோ ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ ஆண்டவரே, ஏசப்பா நீங்கள் அவங்க குடும்பத்திற்குள்ளாக வருவீராக. அவங்க ஆண்டவரை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ஒரு மாற்றத்தை கொடுங்க. இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க ஏசப்பா, ரட்சிப்பை கொடுங்க சாமி. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தித்து கொடுக்க முடியாய் கூட ஜெபிக்கிறோம் சாமி. அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மற்றவருக்கு சாட்சியாண்டவரை உங்களுடைய நற்செய்தியை சொல்லத்துக்குதாக நீங்கள் உதவி செய்ய முடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கரத்துக்களை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மூலமாக ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துங்களை தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரே ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஒருவரையும் வழிநடத்தும்.